நான் உங்கள் தோழி சரண்யா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, 9த் செய்யுள் பகுதியில உள்ள மணிமேகலைன்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியா, சூப்பரா மனசுல நிக்கிற மாரி நான் உங்களுக்கு நடத்த போறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதோட சிலப்பதிகாரம் கதையோட ரிலேட்டட் தான் மணிமேகலை. ஓகேங்களா? இப்போ மணிமேகலை யாருன்னா, கோவலன் மாதவியோட மகள் தான். சரிங்களா? அதனால தான் இந்த 2 நூலுக்கும் வந்துட்டு இரட்டை காப்பியம்னு வச்சுட்டாங்க. அந்த கதையோட ரிலேட்டட் தான் இங்க இதுன்னு. அந்த கதை தெரியாதவங்க வந்துட்டு 10th நான் செய்யுள் பகுதியில போட்டிருப்பேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மணிமேகலை வந்துட்டு சீத்தலை சாத்தனார் தான் எழுதினார். ஓகேங்களா? அப்போ அதை எழுதின சிலப்பதிகாரம் எழுதுகிற இளங்கோவடிகளும் மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தனாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கே நுழையும் முன்ல பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து ஒரு விழா நடக்குது, அது எதை பற்றினதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா விழாவரை கதைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஆரவாரமாக நடக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சமயக்கணக்கர், நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். சமயக்கணக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமயக்கணக்கர், அப்புறம் வந்து ஐம்பெருங்குழு, எண்பேராயிரம், அப்புறம் பார்த்திங்கன்னா பாடைமாக்கள், அப்புறம் கடவுளாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து குழியினா ஒன்று கூடி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து கீழே போவோம். தோரண வீதியும் தோமறு கோட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கொடி வள்ளியும் கரும்பு நடுமீன் பத்தி வேதிகை பசுமொன் தூணத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது என்னன்னா இந்த விழாக்காக வந்துட்டு தெருவே வந்து எப்படி அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த கதை. சரிங்களா? இந்த பாட்டு ஒரு டைம் சும்மா வாட்சி விடுங்க, உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அப்புறம் பொருள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைன் சும்மா வாசித்து விடுங்க. அதை தான் நான் இப்போ சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், முத்து மாலைகளை தொங்க விடுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஐம்பெருங்குழுவில் எண்பதாயிரம் அயல் நாட்டினர் இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. புகார் நகரில் தான் இது நடக்குது. இது எந்த நகரம்னு கூட கேட்கலாம். சரிங்களா? புகார் நகரில். இப்போ சொல்லலும் பொருளும் பார்த்துருவோமா? இப்போ சமயக்கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். ஓகேங்களா? பாடை மக்கள்னால் பழமொழி பேசும் மக்கள். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு குழினா ஒன்று கூடி. ஓகேங்களா? தோம்னா குற்றம். தோம்னா குற்றம்னு ஏன் சொன்னோம்னா, நம்ம எடுத்தோன்னே வந்துட்டு தூம் அப்படின்னு தான் சொல்லணும். அது தோம்னா அது குற்றம் தானே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டினா மன்றம். கோட்டி பயல்கள்லாம் சேர்ந்து மன்றம் போடுவாங்க. அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி. சரிங்களா? எல்லாமே நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். யாரும் வந்து எதுக்கும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு பொலம்னா பொண்ணு. சரிங்களா? புலம்பாத நம்மளுக்கு வந்து பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வேதிகை திண்ணை. வேடிக்கை பார்க்க திண்ணையில் தான் உட்காருவாங்க. அப்புறம் தூணம்னா தூணம் தூண், ஈஸியாக புரியும். அடுத்து தாமம்னா மாலை நேரத்தில் தாமதமாக வராதிங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கதலிகை கொடின்னா கதை அப்படின்னு சிறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கால் ஊன்று கொடின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. கால் ஊண்டிட்டு வந்து எது நிற்கும்? மாடு நிற்கும். அதோட கொம்பில் கட்டுற கொடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விலோதம்னா துணியாலான கொடி. விலோதம்னா அப்போ விலோதமாக இருக்கே இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு இந்த சாரீ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வசியம் பண்ணால் மழை கூட வர வச்சிடலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செற்றம். இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா ரம் அடிக்கலைன்னா தூக்கம் வராது, கோவம் தான் வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு கலாம்னா போர். கலாம் வந்துட்டு போருக்காக அணுகுண்டெல்லாம் தயாரித்தார் இல்லைங்களா, அது வந்து வச்சுக்கோங்க. துருத்தினா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. அப்போ ஆற்றிடை குறை. அப்போ ஆற்றுல தண்ணி நிறையா போகிறப்ப இந்த மண் திட்டு மட்டும் அது வந்து உயர்ந்திருக்கனால நம்மளுக்கு கண்ணுக்கு உறுத்தும். சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாடலின் பொருளில். புகார் நகரில் வந்து நடக்கும். சமயவாதிகள், காலக்கணிதர், கடவுளர், அயல் நாட்டினர், ஐம்பெருங்குழு, எண்பதாயிரம் இவங்க எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. பல வகையான மங்கள பொருட்கள்லாம் வந்துட்டு வீதியில் போடுவாங்க. வீதியில் போட்டு அலங்கரிப்பாங்க. முத்து மாலையெல்லாம் தொங்க விடுவாங்க. புதிய மணலெல்லாம் பரப்புவாங்க. துகில் கொடிகளை வந்துட்டு கம்புகளில் கட்டிய கொடிகளையும் வந்துட்டு பெரிய மாடங்கள் வாயிலெல்லாம் சேர்த்து கட்டுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி மண்டபம் ஏறுமின்னா குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லெண்ண பற்றி சொற்பொழிவாற்றுவாங்க. இது எல்லாரும் வந்துட்டு ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் பேர் நல்லா பேசுகிறவங்க வந்து கூடியிருந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டாபிக் எடுத்து அவங்க வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபம் பூசலும் வந்துட்டு இந்த சமயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு 28 நாள் வந்து நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த விழாவே வந்துட்டு பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக வேண்டும் சொல்லி முறை சாற்றுவாங்க, அதாவது பறை சாட்டுவாங்க.
அடுத்து ஐம்பெருங்குழுன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சருக்கும் இந்த ஐம்பெருங்குழுவுக்கும் எண்பேராயிரத்துக்கும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போங்க, செம்ம ஷார்ட்கட்டு. அது வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்து சிம்பிளாக போட்டிருப்போம், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே போவோம். கீழே என்னென்னா நூல்வெளி பார்த்தீங்கன்னா, நூல்வெளி வந்து நம்ம எப்பயுமே வந்து கீழே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, லாஸ்ட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளைனோட கொடுத்துருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாத இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் முடியும் முறையில் அல்லது கண்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறம்னா என்னன்னு சொல்லி அது மன்னனுக்கே வந்து மணிமேகலை வந்து கூறியிருப்பாங்க. இது கூட கேட்கலாம், யார் யார்கிட்ட கூறினதுன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா. மணிமேகலை வந்து மன்னர்கிட்ட வந்து கூறினது. சரிங்களா. என்னென்னா அறம் எனப்படுறது யானதனின் கேளும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. சரிங்க. அடுத்து இப்போ பாருங்கள், மணிமேகலை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்னென்னா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் வந்துட்டு இந்த மணிமேகலை. சரிங்களா. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் வந்து இரட்டை காப்பியம். அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியம் இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், மரக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், குறிக்கோள் காப்பியம், புரட்சி காப்பியம், சமய கலை சொல்லாக்க காப்பியம். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸாக கூட எடுத்து எழுதிக்கங்க. இது எப்படி ஷார்ட்கட்டாக நான் புரிகிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மணிமேகலை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, துறவு போவாங்க. அதனால் இது வந்து மணிமேகலை துறவு. சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல் சமய காப்பியம், அதாவது பௌத்த சமய காப்பியம். ஓகேங்களா. அது வந்து சமய சார்பற்ற காப்பியம் தான் வந்துட்டு சிலப்பதிகாரம். ஓகேங்களா. இது வந்து சமய காப்பியம். ஓகேங்களா. அதான் முதல் சமய காப்பியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அறக்காப்பியம். இந்த அம்மா வந்துட்டு மணிமேகலை அம்மா வந்துட்டு அறம் செய்வாங்க, அதான் இதனால் இது வந்து அறக்காப்பியம்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து சீர்திருத்த காப்பியம், அதாவது ஜெயிலில் இருக்கவங்கள கூட வந்துட்டு திருத்தம் பண்ணணும், சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னதுனால சீர்திருத்த காப்பியம். அடுத்து வந்து குறிக்கோள் காப்பியம். குறிக்கோள்னால் எல்லாருக்கும் வந்து பசிப்பினி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு குறிக்கோளாக இருந்திருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்காமல். அதனால் வந்து குறிக்கோள் காப்பியம். புரட்சி காப்பியம், சாப்பாடு எல்லோரும் கொடுக்குறதுல வந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சமயக்கலை சொல்லாக்க காப்பியம். இப்போ பௌத்த சமயத்தை பற்றி ஒரு கலை சொல்லா வந்து காட்டியிருப்பாங்க, அதனால் சமயக்கலை சொல்லாக்க காப்பியம். ஓகேங்களா. அடுத்து வந்து கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கதை களஞ்சியம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட நீங்கள் மணிமேகலை கதை ஃபுல்லும் தெரிலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்கிறேன். இல்லைனா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு வந்துட்டு கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் மணிமேகலையோட கதையை ஃபுல்லாக. இது வந்து உங்களுக்கு டைமிங் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஷார்ட்டாக போடணும்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்கட்டாக நான் போட்டுட்ருக்கேன். ப்ரீஃபாக சொல்லணுன்னாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரீஃபாக அந்த கதை வந்து சொல்கிறேன். இந்த கதைன்னு இல்லாமல் எந்த கதையாக இருந்தாலும் ஓகே, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு பசு போற்றும் காப்பியம் அப்படின்றப்ப வந்துட்டு இதில் கோமுகின்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த அம்மா போய் அந்த அட்சய பாத்திரம் வந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து அப்போ கோமுகினா என்ன, பசு தானே இல்லைங்களா, அதனால் பசு போற்றும் காப்பியம். அடுத்து இயற்றமிழ் காப்பியம். இவங்க வந்துட்டு ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துறவு காப்பியம். இவங்க துறவு போகிறதுனால இது துறவு காப்பியம். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு சமயம், பௌத்த சமயத்தையே சார்ந்தது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உட்பிரிவுகள் வந்து 30 கதைகள், அதே மாதிரி தான் சிலப்பதிகாரமும் 30 கதைகள். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு கருத்துக்கள் பார்த்திங்கன்னா பசிப்பினி ஒழிப்பு, மது ஒழிப்பு, பரதத்தை ஒழிப்பு, சிறை ஒழிப்பு. இப்போ சிறை ஒழிப்புனா என்னன்னா சிறை கைதிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு திருந்தறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பரதத்தை ஒழிப்புனா அவங்க அம்மா மாதவி வந்து பரதத்தை ஆடி தான் ரொம்ப பிரச்சனைலாம் ஆயிருக்கும், அதனால் பரதத்தெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மது ஒழிப்பு, மது குடிக்கிறதுனால ரொம்ப பிரச்சனைலாம் நாட்டுக்கு நடக்குது, அதாவது தன்னோட அம்மாவை கூட வந்து மது குடிச்சிட்டு தான் வந்து சபையில் வந்து ஏலம் எடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க. அடுத்து வந்துட்டு பசிப்பினி ஒழிப்பு, அதாவது அட்சய பாத்திரம் மூலம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுனால பசிப்பினி ஒழிப்பு. ஓகேங்களா. அடுத்து இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை. இந்த 3 கருத்தையும் காப்பியம் வந்துட்டு அழுத்தமாக சொல்லுது. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னா, இளமை நிலையாமை
இளமை வந்துட்டு யாருக்கும் நிலை கிடையாது அப்படின்னு சொல்லி கோவலனை மனசில் வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. மாதவியும் மனசில் வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு யாக்கை நிலாமை, அப்போ வந்துட்டு யாக்கைன்னா என்ன, உடம்பு. சரிங்களா, உடம்பு வந்து நம்மளுக்கு நிலை கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. செல்வம் நிலையாமை, அப்போ வந்துட்டு செல்வம் வந்து நிலச்சிருக்கல கண்ணகிக்கிட்ட, எல்லாமே வந்துட்டு மாதவி கிட்ட போயிடுச்சு, அது சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சிலப்பதிகாரம்னு இல்லறத்தையும் மணிமேகலை காப்பியம் துறவரத்தையும் வலியுறுத்துவார். இவை வந்து இரட்டை காப்பியம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்தை